அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் குறித்து நம்ம சில விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தற்போது நம்ம தலைநகரத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் பற்றி பார்க்கும் பொழுது சைதாப்பேட்டை தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு அருள் பிரகாசம் அவர்கள் பற்றின விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பின்னணி, அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, எப்படி தற்போது எம்எல்ஏவாக ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடிப்படையாக திரு அருள் பிரகாசம் இவர் பற்றி பார்க்கும் பொழுது இவர் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவராக இருக்கிறார். இவர் படித்தது அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அப்படின்னாலும் கூட அவர் ஒரு சுயதொழில் செய்கிறார். சுயதொழில் என்ன பண்ணுறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதில் தேஜஸ் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறாரு. அதே நேரம் ஸ்ரீ அரங்கர் அருட்குடில் அதனுடைய நிர்வாக அறங்காவலராகவும் இருக்கிறார். இப்படி தனக்கான ஒரு அடையாளமாக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிற இவர் அதே நேரம் எளிய மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற நோக்கம் கொண்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய செயல்பாடுகள் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. தற்போது அவர் பண்ணுகிற விஷயங்கள் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது கூட ஒரு எளிய மக்களுக்கான நிறைய உதவிகள் செய்கிறது அப்படிங்கிறதுல அது அந்த ஒரு புள்ளியில் குவியுது. அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவராக இருக்கிற திரு அருள் பிரகாசம் அவர்கள் இந்த மக்களுக்கான ஒரு பணிகளை செய்யக்கூடிய ஒரு அந்த பாதையில் நம்ம பயணிக்கணும்னு நினைக்கும் பொழுது அப்போது தமிழக வெற்றிக் கழகம் அதே நேரம் ஒரு அதிகாரத்தோடு பயணிக்கணும்னு நினைக்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகம் அவருக்கு ஒரு சரியான ஒரு இடமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார். கடந்த 2024 தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கூடவே தற்போது முதல்வராக இருக்கிற தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களினுடைய நோக்கமும் எளிய மக்களுக்கான ஒரு அரசியலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படின்ற பொழுது இவருடைய நோக்கமும் அந்த இடத்துல மெர்ஜ் ஆகுது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவராக தன்னுடைய கட்சி பணிகளையும் அதே நேரம் மக்கள் பணிகளையும் அவர் தொடங்குறாரு. கட்சியில் அவருக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படுது. அந்த பொறுப்பை சிறமேற்கொண்டு அவர் ஏற்று பல கட்சிகளுக்காக கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்திற்காக நிறைய உழைக்க ஆரம்பிக்கிறார். அவரினுடைய உழைப்பை பார்த்து அவருக்கு நடந்து முடிந்த அந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அவருக்கு கட்சி தலைவரான விஜய் அவர்கள் வாய்ப்பு வழங்குகிறார். சைதாப்பேட்டை திரு அருள் பிரகாசம் கழக துணை பொதுச் செயலாளர் ஒரு தனக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக அவர் அதை கன்சிடர் பண்ணதுனால தேர்தல் பணிகளில் தொடர்ந்து களமிறங்கி நிறைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. அண்ட் பிரச்சாரத்தின் போதும் கூட எளிய மக்களை அணுகி எந்த ஒரு ஹெசிடேஷனோ ஒரு கெத்து காட்டுறதோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எளிய மக்களோடு உறவாடி மக்களினுடைய மனதிலையும் இடம் பிடிக்கிறார். அதே நேரம் விஜய் அவர்களினுடைய நோக்கமும் மக்கள் மத்தியில் அது ரொம்பவே ரீச் ஆகிருக்கு அப்படின்ற இடத்துலையும் இவருடைய நடவடிக்கைகளும் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. ஸோ அந்த வகையில் சைதாப்பேட்டை தொகுதி மக்கள் இவருக்கு ஆதரவளிக்கிற முடிவை எடுக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே நம்ம இந்த சைதாப்பேட்டை தொகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1952 இந்த தொகுதி செயல்பாட்டில் இருக்குது. அதில் பார்க்கும் பொழுது முதலாவதாக இதில் காங்கிரஸ் இங்கே கோலோச்சினாலும் அதற்கு பிறகாக திமுக வந்ததுக்கப்புறம் திமுகவின் கைவசமும் அதிமுக வந்ததுக்கப்புறம் அதிமுகவினுடைய கைவசமும் மாறுகிறது இந்த தொகுதி. அந்த வகையில் திமுக அதிமுகன்னு மாறி மாறி இந்த தொகுதியில் கோலோச்சுறாங்க, வெற்றிகளை அடைகிறாங்க. அதில் எஸ்பெஷலி கடந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். தொகுதிக்கு பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் இப்போ நம்மளே கூட சில சர்வே முடிவுகள் எடுக்க போகும் பொழுது கூட அங்கே இருக்கிற மக்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட
அது அவர்களை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வையும் வைக்கப்படுது. நிறைய மக்களுக்கு அங்கே வந்து பெருசாக எதுவும் பண்ணலை அப்படின்னு. இதில் எஸ்பெஷலி அந்த தொகுதியை பார்க்கும் பொழுது தொகுதியினுடைய ஒரு பிரதான பிரச்சனையாக சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது விரல் நீட்டி சொல்லணும் அப்படின்னா, அங்கே வாழ்கிற நிறைய மக்களுக்கு பட்டா இல்லை அப்படிங்கிறது. பட்டா பிரச்சனை அப்படிங்கிறது சைதாப்பேட்டை தொகுதியினுடைய ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. திமுக அதிமுகன்னு ஒவ்வொரு கட்சிகளும் மாறி மாறி வரும் பொழுதும் கூட அந்த பிரச்சனை தீர்க்கப்படலை அப்படிங்கிறது அந்த தொகுதி மக்களினுடைய குமுறலாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல தாவேகாவினுடைய ஒரு கேண்டிடேட்டாக அங்கே வந்திருக்கிற திரு அருள் பிரகாசம் அவர்கள் இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணி இதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறார். தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் தன்னுடைய ஒரு வாக்குறுதியாக அந்த தொகுதி மக்கள்கிட்ட அதை சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நான் இங்கே எம்எல்ஏவாக ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா முதல் 100 நாட்கள் தொடங்கி ஒரு 6 மாதத்திற்குள்ளாக இந்த எல்லாருக்கும் பட்டா கிடைப்பதற்கான வழிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைகளாக இருந்திருக்கிறது. தற்போது அவர் எம்எல்ஏவாக ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகளை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் நமக்கு தகவலாக இருக்கிறது. அதுபோக தொகுதியினுடைய பிரச்சனைகளாக நம்ம பார்க்கும் பொழுது சில இடங்களில் இந்த குடிநீர் பிரச்சனை இருப்பதாக இருக்கட்டும், மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குறதாக இருக்கட்டும், அண்ட் ரொம்ப 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 முக்கியமாக கடந்த திமுக ஆட்சியின் போது போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாக தலை தூக்கிய தலைநகரத்தில் சைதாப்பேட்டையும் இன்க்ளூடடாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் வந்து இங்கே நிறைய முன்ன மாதிரிலாம் போதைப்பொருள் கிடைக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனையெல்லாம் இல்லை, இப்போல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்பாக இந்த சர்வேக்கள் போகும்போது அங்கே இருக்கிற மக்களும் பதிவு பண்ணாங்க. அண்ட் மோரோவர் இப்போ அங்கே நிறைய போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. மெட்ரோ வேலைகள் நடக்கிறதுனால அது இருக்குது அப்படின்னாலும் கூட அது ஒரு கட்டத்தில் முடிஞ்சிரும்னாலும் கூட அங்கே இருக்கிற மக்கள் அதையும் பிரதான பிரச்சனையாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியாக பல்வேறு அந்த தொகுதிக்கான பிரச்சனைகளாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல அதையெல்லாம் சரி செய்து மக்களுக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது அருள் பிரகாசம் அவர்களினுடைய வார்த்தைகள். அண்ட் ரொம்ப குறிப்பாக அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து பார்க்கும் பொழுது ஸோ எம்எல்ஏவாக ஆவதற்கு முன்பும் சரி தற்போதும் சரி அவர் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற ஒரு வேலையாக இந்த ஆதரவற்றோர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றோர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது, அன்னதானம் செய்வது அப்படிங்கிறத ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக அவர் பண்ணிகிட்ருக்கிறார். அதை வந்து தனக்கு கிடைத்த ஒரு 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 பாக்கியமாகவும் செய்ய வேண்டிய ஒரு அத்தியாவசிய கடமையாகவும், அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்காக செய்ய வேண்டிய ஒரு அத்தியாவசிய கடமையாகவும் அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து அவருடைய செயல்பாடுகள் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் தெரிய வருது. ஸோ இப்படியாக ஆதரவற்ற மக்களுக்கு துணை நிற்பது, எளிய மக்களுக்கு உதவி செய்வது, பள்ளி மாணவிகளுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, அதற்காக அடிக்கடி ஆய்வுக்கு போகிறது, மக்களினுடைய குறைகளை நேரடியாக கேட்டு பெறுவது, அந்த குறைகளை உடனடியாக சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி இதில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி வேலை செய்துக்கிட்டு வராரு எம்எல்ஏ அருள் பிரகாசம் அவர்கள். அதில் ரீசன்ட்லி அவர் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரிந்த இடங்கள் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது தற்போது கூட அமைச்சர்கள் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், அமைச்சர் அருண்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், அவர்களினுடைய ஆய்வுகளின் போது, திடீர் ஆய்வுகளின் போது உடனிருந்து இருசக்கர வாகனத்திலலாம் பயணித்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு எளிமையின் வடிவமாக பார்க்கப்படுது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக அமைச்சர் விரைவாக அந்த இடத்துக்கு போய் ஆய்வு மேற்கொள்ளணுங்கிறதுக்காக அந்த விஷயம் நடத்தப்பட்டது அப்படின்னாலும் கூட அதில் இவரும் கூட துணை நின்றிருக்கிறார். அண்ட் இதில் அருண்ராஜ் அவர்கள் அங்கே இருக்கிற மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது அதன் பின்பாக இவரும் திரும்பவும் போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அதில் அங்கே இருக்கிற நோயாளிகள், அங்கே வர பொதுமக்கள், அங்கே கேன்டீனில் சாப்பிட்றவங்க, இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன
பிரச்சனைகள் இருக்குது, குறைகள் இருக்குது அப்படிங்கிறத உடனடியாக ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆய்வு மேற்கொண்டு அதையெல்லாம் சரி செய்யும் பணியில் இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அந்த தொகுதியிலிருந்து வருகிற தகவல்களாக இருக்கிறது. நான் முன்னாடியே சொன்னது போல் ஒரு திமுகவினுடைய கோட்டையாக இருந்த அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்த அதில் எஸ்பெஷலி கடந்த ஆண்டு திமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் அண்ட் எஸ்பெஷலி அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ஒரு அமைச்சர் அப்படிங்கிற வகையிலையும் கடந்த தேர்தலில் கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்கும், அமைச்சர் மா சுப்பிரமணியன் தான் திரும்பவும் ஜெயிப்பார் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இங்கே மக்கள் கொடுத்த மாற்றத்தின் மூலமாக அங்கே இருக்கிற நிறைய சில மக்கள்கிட்ட, சில பேர்கிட்ட, இல்லை அந்த பகுதியில் இருக்கிற சில சமூக ஆர்வலர்கள் கிட்ட பேசும்பொழுது அங்கே அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் குறித்து, முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் குறித்து சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. எஸ்பெஷலி நில அபகரிப்பு விவகாரம், நிலம் தொடர்பான விவகாரங்களில் சில குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க. நம்மளே கூட அந்த களத்துக்கு போய் நம்ம பேசும்பொழுது அங்கே இருக்க ஒரு சமூக ஆர்வலரும் இன்னொரு வேட்பாளராகவும், அந்த தொகுதியினுடைய ஒரு சுயேட்சை வேட்பாளராகவும் இருக்கிற ஒருத்தர் நம்மக்கிட்ட பதிவு பண்ணாங்க. அண்ட் சொன்னது போல் இந்த பட்டா பிரச்சனை, தீர்க்கப்படாத பட்டா பிரச்சனை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த எலெக்ஷனில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அண்ட் அதையெல்லாம் தாவேகா கவர்மெண்ட் வரும்போது அது சரி செய்யப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கிறதுனால இங்கே இவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ இதில் அவர் பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 81,205 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறாரு. மொத்தமாக எண்ணப்பட்ட 1,60,60,401 வாக்குகளில் இவர் 81,205 வாக்குகள், அதில் 28,514 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறாரு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது மா சுப்பிரமணியன் அவர்கள். அவர் பெற்ற வாக்குகள் 52,691. ஸோ இப்படியாக ஒரு ஜாம்பவானாக கருதப்பட்ட ஒரு மாபெரும் கட்சியாக கருதப்பட்ட, குறிப்பாக அப்போது ஆளும் கட்சியாக இருந்த திமுகவை தோற்கடித்த திமுக வேட்பாளரும் அந்த முன்னாள் அமைச்சருமான மா சுப்பிரமணியனை தோற்கடித்ததன் மூலமாக ரொம்பவே கவனிக்கப்பட்ட ஒரு நபராக தொகுதிக்குள் மாறியிருக்கிறார் தாவேகாவினுடைய எம்எல்ஏ திரு அருள் பிரகாசம் அவர்கள். அண்ட் அவர்கிட்ட இன்னமும் அங்கே இருக்கிற மக்கள் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன சர்ச்சை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தொகுதியில் சைதாப்பேட்டையில் அங்கே மக்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் சமூகம் அடிப்படையில், எந்த சாதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அங்கே இருந்த மக்கள் முன் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சில சர்ச்சைகளும் குற்றச்சாட்டுகளும் கூட வைக்கப்படுகிறது. ஆனால் அதையும் கூட ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு தான் இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது. அதை பண்ணணும் அப்படின்றதும் எதிர்பார்ப்பாக இருக்குது. மற்றபடி பார்க்கும் பொழுது தொகுதிக்கு என்னென்ன தேவை, என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது தற்போதைக்கு தகவலாக இருக்கிறது. இப்போதைக்கு ஒரு 2 மாதங்கள் கடந்து ஒரு 3 மாதங்களை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. 3 மாதங்களில் இருக்கிறோம் அப்படின்ற பொழுது இன்னும் ஃபர்தராக என்ன நடவடிக்கைகள் இருக்க போகிறது, சைதாப்பேட்டை தொகுதி எப்படி மாற்றம் அடைய போகிறது, வளர்ச்சி அடைய போகிறது, அல்லது வேறு இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எனிஹாவ் அதில் தற்போது எம்எல்ஏவாக இருக்கிற அண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற தாவேகாவினுடைய எம்எல்ஏ திரு அருள் பிரகாசம் அவர்களினுடைய பணி அப்படிங்கிறது, மக்களுக்கான பணி அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூ ஆகட்டும். அண்டு அவருடைய பணி மென்மேலும் சிறக்கட்டும் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் தொடர்பான இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி.